வணக்கம். இது எபிசோட் 2 சேத்தன் வருகை. போன எபிசோடில் பார்த்த மாதிரி ஒரு பக்கம் அதியன், ஒரு பக்கம் அந்த பயங்கரமான புலி. 2 பேரும் பலமாக தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2 பேரோட நோக்கம் கொல்றது மட்டும்தான். அதியன் தன் குருவாலோட அதோட கழுத்தில் இறக்க நினைக்கிறான். அந்த புலியும் அவன் கழுத்தையே டார்கெட் பண்ணுது. ஆனால் அங்கே இருக்க ஒரு சின்ன கல்லில் பட்டு அதியன் தடுமாறுறான். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த புலி அதியனோட நெஞ்சில் கிழிச்சிடுது. அதியன் வலி தாங்க முடியல, ஏன்னா ரத்தம் ரொம்ப அதிகமாக போகுது. இப்போ அந்த புலி அதியனோட கழுத்துக்கிட்ட வரும்போது தன் குருவாலை வச்சு காலை கிழிச்சு எரிஞ்சிட்டார். புலியால் வலி தாங்க முடியாமல் ரொம்ப சத்தமாக உருமுது. அதியன் எழுந்து நிற்க பார்க்குறான். ஆனாலும் அந்த புலி இந்த சான்ஸை விடக்கூடாதுன்ட்டு அதியன் மேலே பாஞ்சு அவனை படுக்க வைக்குது. அதியனோட ஒரு கையை அந்த புலி கடிச்சு எரிஞ்சிடுது. இப்போ 2 பேருக்குமே ஒரு கை இல்லை. 2 பேரும் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. அதியனோட ரத்தம் அதிகமாக போனதுனால அதியனுக்கு மயக்க நிலை ஏற்படுது. அந்த புலி இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனோட கழுத்து கிட்ட வரும்போது தூரத்துலேருந்து ஒரு அம்பு சரியாக அந்த புலியோட கண்ணில் பாயுது. அதை எதிர்பார்க்காத புலி அதுக்குள்ளே இன்னொரு அம்பு கரெக்டாக அந்த பாஞ்ச அம்பு மேலே பட்டு இன்னொரு கண்ணையும் பாதிக்குது. அந்த புலிக்கு இப்போ கண்ணு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு வழியில் துடிக்கும் போது கரெக்டாக ஒரு அம்பு அதோட கழுத்தில் பட்டு அந்த புலி இறக்குது. இது எதுவுமே தெரியாத மயக்க நிலையில் இருக்க அதியன் மயங்கியே கிடக்கிறான். ஒரு கருப்பு உருவம் வந்து அதியனை தூக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அந்த இடத்துல அதியன் ஒரு மயக்க நிலையில் இருக்கும்போது அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் நிற்கிறது தெரிஞ்ச அதியன் தன் குருவாலை வச்சு ஒரு கையால் அந்த வீரனோட கழுத்தில் வைக்கிறான். யார் நீ யாருன்னு சொல்லலைன்னா இந்த கணமே மண்ணோட மண்ணாவ அப்படின்ற மாதிரி தன் வீரத்தை வெளிப்படுத்துகிறான். என் முன்னாடி வா, நான் சொல்கிறேன்ட்டு அந்த உருவம் சொல்லுது. அதியனும் பின்னோக்கி போகிறான். அப்போது அந்த உருவம் வந்து ஒரு 30 வயதுள்ள ஒரு ஆண்மகன். கண்கள் நீல நிறத்தில், வில்லோட, உடம்பு ஃபுல்லாக நிறைய பச்சை குத்திட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார். அவர் பெயர் சேத்தன் என்னும் பலவன். இப்போ அவரை அந்த அதியன் கண் நேரில் பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ மாயாவி மாதிரி மந்திரவாதி மாதிரி இருக்கார். சேத்தனும் பார்க்குறாரு, அதியனும் பார்க்குறான். சேத்தன் அதியனை நோக்கி தன் கையை நீட்டுறாரு. அதியனுக்கு புரியல. அந்த சேத்தன் கையிலேருந்து நீல நிறத்தில் நெருப்பு பொறிகள் வருது. அது காயப்பட்ட அதியனோட எல்லா காயங்களையும் ஆற்றுது. இழக்கப்பட்ட கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது. அதியன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படி இவருக்கு இவ்வளோ சக்தி அப்படின்னு பார்க்கும்போது சேத்தன் அதியனோட கண்களையே நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது சேத்தனுக்கு அதியன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தெரிய வருது. அப்போ நிறைய அவருக்கு தெரியுது. அப்போது அவர் அவரை பார்க்குறாரு. இவருக்கும் அதியனுக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்க எபிசோட் 3 பார்ப்போம்.